சீரியல் நடிகர் ராகுல் ரவி சமீபத்தில் கொடுத்த பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ராகுல் ரவி கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க. இவங்க மலையாளத்தில் வெளியான பொன்னம்பிலி அப்படிங்கிற சீரியல் மூலமா என்ட்ரியானாங்க. அதை தொடர்ந்து தமிழ் மற்றும் கன்னடத்தில் ஒளிபரப்பான நந்தினி அப்படிங்கிற சீரியல் மூலமா ராகுல் ரவி தமிழில் என்ட்ரியானாங்க. அந்த சீரியலை தொடர்ந்து சாக்லேட், கண்ணான கண்ணை உட்பட பல சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புல இருக்குது. இந்த நிலையில இவங்க கடந்த 2020 லட்சுமி நாயர் அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட திருமண வாழ்க்கையில திடீர்னு ஒரு பூகம்பம் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2023 ராகுல் ரவி மீது அவங்களோட மனைவி ராகுல் ரவிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த செய்தி அந்த நேரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில சமீபத்துல நடிகர் ராகுல் ரவி இந்த சர்ச்சையை பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல அவங்க இப்போ இருக்கிற சீரியல் எல்லாமே ஹிந்தி சீரியலோட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மருமகள் சீரியல் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். அதுல கேபி கூட நடிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். நடிகர்கள்ங்கிறது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. மக்கள் அவங்கள பத்தி என்ன வேணாலும் பேசுவாங்க. அதனால நான் அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்டேன். அது மட்டும் இல்லாம சில மாதங்களுக்கு முன்னாடி என்னை பத்தி கூட நிறைய வதந்திகள் வந்துச்சு. ஆனா என்னோட நடிப்பு தொழில அது எந்த விதத்திலையும் பாதிக்கல. என்னோட ஆக்டிங்ல இருந்தே நீங்க அதை பார்க்கலாம். என்னை பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு. ஒரு சாதாரண பையனை திடீர்னு ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியும். ஆனா வெளியில இருக்கிறவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் எமோஷனலா பார்த்தனால சோசியல் மீடியால எல்லாம் எனக்கு நிறைய திட்டி மெசேஜ்கள் வந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்துல என்னோட அம்மா தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. மற்றபடி இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ சீரியல்ல நடிக்கிறேன். அந்த பிரச்சனை என்னை எதுவும் பாதிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நானே கேபி கிட்ட கூட என் கூட ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு கலாய்ப்பேன். எனக்கு என்னன்னா எதுக்கு நம்ம மேல இப்படி தேவையில்லாம பழி போட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். மற்றபடி என்னை எந்த விதத்திலையும் பாதிக்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இப்போ விவாகரத்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இனிமே நான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் போக விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.